ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஓனர் வீட்ல இருக்க மொளகா செடியிலேருந்து பச்சை மொளகா பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த வீக்கில என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு எனக்கு வேணுங்கிற மொளகாய் எல்லாம் பறிச்சுக்கிறேன்னு. இது பார்த்தீங்கன்னா, காந்தாரில ஒயிட் கலர் வெரைட்டி. இப்போ இதோட சீசன் வந்துட்டு முடிய போகுது. சீசன் முடியிற நேரமா பறிச்சுக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சீசன் முடிய போகுது அப்படின்னா, மொளகாயோட காரம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதுக்காக இவ்வளோ பச்சை மொளகான்னு பார்த்தீங்கன்னா, மோர் மொளகா செய்யலான்னு இருக்கேன். அதனால தான் சீசன் லாஸ்ட் டைமில் சொல்லி வச்சு பறிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓனர் வீட்டில் நிறைய பச்சை மிளகா செடி வச்சுருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக கத்திரிக்காய் வளர்க்கணும்னு நினச்சி எனக்கு ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க இந்த டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து காயுமே வச்சிருச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரிஜினல் காந்தாரியும் வச்சுருக்காங்க. காந்தாரியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, மற்ற மிளகாய மாதிரி இல்லாமல் அது வானத்தை பார்த்து தான் காயே இருக்கும். அதே நேரத்தில் காரமுமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் காந்தாரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.